இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு நான் இந்த அளவு பின்னியிருக்கேன் சரிங்களா. இப்போ வந்து இந்த ஒயர் வந்து 2 ஒயரை சேர்த்த மாதிரி நம்ம நாட் போட்டுக்கிட்டே வந்தோம் இல்லைங்களா. ஒரு 5 லைன் பின்னோடனே நம்ம கட் பண்ணிடலாம். நான் இப்போ வந்து 8 லைன் பின்னிட்டேன். இப்போ வந்து இது உள்ளுக்குள்ளே இருக்குது இல்லைங்களா ஒயரை, அதை வந்து கட் பண்ணி விட்டுடலாம். இதுக்கப்புறம் நம்ம கண்டினியூவாக பார்த்திங்கன்னா ஒரு சிவன் கன்று, ஒரு நார்மல் நாட்டு, ஒரு சிவன் கன்று, நார்மல் நாட்டு அப்படின்னு ஃபுல்லாக பின்ன வேண்டியதான். இதுக்கு மேலே நான் ஃபுல்லாக பின்னிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நம்ம எந்த இடத்துலையுமே வந்து ஒயரோ எதுவுமே வந்து ஜாயின் பண்ண போகிறது கிடையாது. கண்டினியூவாக வந்து நம்ம நாட்ஸ் போட்டு வர போகிறோம். ஒரு சிவன் கன்று, ஒரு நார்மல், அப்படி தான் வந்து மாற்றி மாற்றி போடணும். வேறு எந்த சேஞ்சும் கிடையாது இது கூடையை பொறுத்த வரைக்கும். ஓகேவா. இப்போ இதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு பின்னிட்டு காட்டுறேன். மேலே வரைக்கும், அதாவது சொருகிறதுக்கு நமக்கு வந்து ஒயர் இருக்கும் இல்லைங்களா, அந்த அளவு வரைக்கும் நான் உங்களுக்கு பின்னிட்டு காட்டுறேன். நல்லா மடியில் வச்சு டைட்டாக போடுங்க. டைட்டாக போடுறப்ப சிவன் கண் பார்க்குறதுக்கு இன்னும் அழகாகவே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா டிசைன் வந்து அழகாக இருக்கும். ஓகேங்களா. சிவன் கண் கூடையை பொறுத்த வரைக்கும் பார்க்குறதுக்கு வந்து நல்லா அழகாக தெரியும். நானே கையில் பிடிச்சி போடுறேன். நீங்கள் வந்து மடியில் வச்சு போடும் பொழுது இன்னுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்து நாட்ஸ் போட முடியும். ஓகேவா. இதுக்கப்புறம் நான் ஃபுல்லாக பின்னிட்டு உங்களுக்கு காட்டுறேன் சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த அளவு வந்து ஹைட் பின்னிருக்கேன் சரிங்களா. இதுக்கு மேலே வந்து ஒயர்லாம் வந்து சின்னதாகிடுச்சு. இதுக்கு இருக்கிற ஒயர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சொருகிடலாம். ஓகேங்களா. இந்த அளவு நமக்கு ஹைட் வந்திருக்கு. ஒரு லைன் வந்து நம்ம உள்ளுக்குள்ளே வந்து மடக்கிடுவோம். ஓகேவா. இப்போ ரன்னிங் ஒயரை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம சொருகும் பொழுது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சொருகிற மாதிரி நம்ம சொருகிட்டோம்னா நம்ம வந்து ஏணிப்படி முடிச்சு போடாமலே வந்து ஃபினிஷிங் வந்து கரெக்டாக முடிச்சிடலாம். இப்போது நம்ம கட் பண்ணி விட்டோம் இல்லைங்களா, அந்த ஒயரை வந்து அதுக்கு கீழ் லைன்லேயே அப்படியே ஒரு லைன் விட வேண்டாம், அப்படியே சொருகிடுங்க. சிவன் கண் நாட்டை பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த மாதிரி ஒரு ஆங்கிள் வரும், இந்த மாதிரி ஒரு ஆங்கிள் வரும், இப்படி வளைஞ்ச மாதிரி போகும். பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். ஸோ அப்படி சொருகும் பொழுது இந்த பக்கம் மாற்றி சொருகிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சொருகிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், நேராக சொருகிறத விட. ஓகேவா. இது வந்து கட் பண்ண ரன்னிங் ஒயர் ஒயிட் கலர் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நான் அப்படியே ஒரு லைன் மடக்காமல் அப்படியே சொருகி விட்டுட்டேன். ஓகேங்களா. ஒரு 4-5 முடிச்சுக்கு இப்போ வந்து மடக்கி நம்ம சொருகிடலாம். ஓகேவா. இது வந்து இந்த இடத்த வந்து நல்லா டைட்டாக சொருகிக்கோங்க. இந்த இடம் சொருகும் பொழுது பார்த்திங்கன்னா கொஞ்சம் லூஸாக சொருகணும். ஓகேவா. எப்படி சொருகிறதுன்னு காட்டுறேன். இப்போது ஒரு லைன், இந்த லைனை வந்து நம்ம விட்டுறணும். இந்த லைனை விட்டுட்டு இதுக்கு அடுத்த லைனில் தான் வந்து நம்ம சொருகணும். நல்லா ஒரு லைன் வந்து நமக்கு உள்ளுக்குள்ளே மடங்கும் இல்லைங்களா. மடங்கினதுக்கு இப்படி போட்டோமா, அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஒயரை வந்து இந்த பக்கத்துலேருந்து கொடுங்க. மடியில் வச்சுட்டு கரெக்டாக சொருக்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்துடும். நான் எல்லாத்தையும் சொருகிட்டு ஒரு இடம் சொருகிறப்ப காட்டுறேன். திரும்ப வந்து இப்படி சொருகுங்க. அப்படி சொருகும் பொழுது உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதே போல் இப்படி 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 இப்படின்ன மாதிரி சொருகிட்டு வாங்க. ஒரே லைன்லேயே அந்த மாதிரி சொருக்குங்க. இப்போ இந்த இடம் எல்லாத்தையும் சொருகிட்டு இந்த இடம் நான் சொருகிறப்ப காட்டுறேன். ஏன்னா நம்ம இந்த இடத்துல தான் வந்து ரன்னிங் ஒயர் வந்து முடிச்சிருக்கோம் இல்லைங்களா. ஸோ இந்த இடம் வந்து நான் சொருகிறப்ப காட்டுறேன். ஏன்னா இது வந்து நம்ம வந்து இந்த இடம் டைட்டாக இருக்கணும், இது வந்து கொஞ்சம் லூஸாக இப்படி சொருகணும். அப்போ தான் வந்து இது வந்து நமக்கு ஈக்குவலாக இருக்கும். அதனால தான். ஓகேவா. நான் இப்போ மற்றதெல்லாம் சொருகிட்டு இந்த இடம் சொருக்கும் பொழுது காட்டுறேன். இப்போ வந்து நான் எல்லா இடமுமே சொருகிட்டு எக்ஸ்ட்ராஸ் எல்லாமே கட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ வந்து நம்ம முடித்தோம் இல்லைங்களா, ஒரு லைன் வந்து மேலேயும் ஒரு லைன் கீழேயும் இருக்குது இல்லைங்களா. இந்த இடம் தான் நான் வந்து இன்னும் சொருகாமல் இருக்கேன். இது வந்து மேலே இருக்குது, இந்த இடம் கீழே இருக்குது. ஓகேங்களா. இது வரைக்கும் எல்லாமே நான் சொருகிட்டேன். இது எப்படி சொருகிறதுங்கிறத பார்க்கலாம். இது சொருகும் பொழுது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம சொருகிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து இப்படி ஒன்று இப்படி தான் நம்ம வந்து ஜிக்ஸாக் மாதிரி தான் சொருகணும். சிவன் கண் கூடையை பொறுத்த வரைக்கும் நம்ம சொருகிறது வந்து ஒரு மாதிரி ஜிக்ஸாக் மாதிரி தான் சொருகணும். ஏன்னா அப்போ தான் வந்து நமக்கு வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா நார்மல் கூட சொருகிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நம்ம சொருகணும்னா இது சொருகவும் வராது. ஓகேவா. நல்லா மடியில் வச்சுக்கோங்க. இதை வந்து நல்லா டைட்டாக இழுத்துக்கோங்க. இதை வந்து கொஞ்சம் லூஸாக அப்படியே சொருகுங்க. இது பாருங்கள். இதை வந்து நல்லா டைட்டாக இழுத்துக்கோங்க. அதாவது லாஸ்ட் நம்ம முடித்தோம் இல்லைங்களா, அதை இந்த பக்கமாக இப்படி சொருகுங்க.
ஒன்று இப்படி ஒன்று இந்த சைடு அப்படி தான் நம்ம வந்து சொருகி வரணும். ஓகேவா? ஒயிட்டு கட் பண்ணியும் இதே லைனில் தான் சொருகணும். ஓகேவா? ஒயிட் கடைசியாக ரன்னிங் ஒயர் கட் பண்ணோம் இல்லைங்களா, அதையும் வந்து நம்ம இந்த லைனில் தான் வந்து சொருகியிருக்கோம். ஜிக்ஸாக் மாதிரி இப்படி இப்படி தான் நம்ம சொருகணும். இது வந்து நல்லா டைட்டாக சொருகிட்டேன். இந்த லாஸ்ட்டாக கீழே அடுத்த லைன் இருக்குது இல்லைங்களா, இப்போ முடித்ததை வந்து டைட்டாக சொருகியாச்சு. இதை வந்து கொஞ்சம் அப்படி அட்ஜஸ்ட் பண்ண மாதிரி சொருகுங்க. இது இந்த பக்கம் ரொம்ப இழுக்க வேண்டாம், லேசாக இழுத்து பண்ணுங்கள். டைட்டாக இழுக்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இழுக்க வேண்டாம். அதுக்கு பிறகு இந்த பக்கம் இப்படி ஒன்று கொடுக்கணும், இந்த பக்கமாக கொடுக்கணும். சரிங்களா? ஏன்னா இதுக்கு நம்ம பின்னிட்டு நீங்கள் பார்க்கும் பொழுது அப்படி தான் இருக்கும். நமக்கு இப்படி ஒன்று தான் கொடுத்துட்டு இழுத்துக்கணும். இது வந்து கொஞ்சம் டைட்டாக இழுக்காமல் போடுங்க. ஓகேவா? இது ஒரு 2 முடிச்சு மட்டும் நீங்கள் அப்போ அப்படி பண்ணுங்கள். மற்றதெல்லாம் வந்து டைட்டாக இல்லைங்க, அதுக்கப்புறம் ஒன்றும் தெரியாது நமக்கு. இதில் வந்து நம்ம ஏணிப்படி முடிச்சு போடாதனால தான், இல்லைன்னா நம்ம வந்து ஒரே மாதிரி ஃபினிஷ் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் நமக்கு பிரச்சனை கிடையாது. இப்போது இது வந்து இந்த பக்கம், இது இந்த சைடாக. இந்த கூடைக்கு மட்டும்தான் நம்ம இப்படி சொருவோம், மற்ற கூடையெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக தான் சொருகிட்டு இருக்கோம் இல்லைங்களா. இது மட்டும் சிவன் கண் மட்டும் நீங்கள் நாட்ஸ் போட்டிங்கனாலே உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ பாருங்கள் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இந்த இடமும் வந்து நமக்கு ஈவனாக தான் தெரியுது, ரொம்பலாம் டிஃப்ரெண்ட் தெரியாது, ரொம்ப மேலே தூக்குன மாதிரி தெரியாது. பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா ரொம்ப மேலே கீழே தெரியாது, லைட்டாக இருக்குது, அவ்வளோதான். சரிங்களா? இதுலேயும் வந்து இந்த நாட்டை வந்து இன்னும் கொஞ்சம் இழுத்து விட்டுருங்க. ஓகேவா? கடைசியாக உள்ள நாட்டை மட்டும் நல்லா டைட்டாக இழுத்துருங்க, மற்றது வந்து பிரச்சனை இல்லை. எக்ஸ்ட்ரா இருக்குது இல்லைங்களா ஒயரு, ஒரு 5-6 முடிச்சு, இல்லை எல்லாமே ஒயரை சொருக்கிறா இருந்தாலும் ஓகே தான். நான் வந்து ஒரு 5-6 முடிச்சுக்கு வந்து சொருக்கிட்டேன். இப்போ பேஸ்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே ஃபினிஷ் ஆகிடுச்சிங்க. இனிமேல் இதுக்கு வந்து நம்ம ஹேண்டில் தான் போடணும். இதுக்கு வந்து நான் 5 ஒயர் ஹேண்டில் போடலான்னு இருக்கேன், உள்ளுக்குள்ளே வந்து ஒயர் கொடுத்து போடலான்னு இருக்கேன். ஹேண்டில் எப்படி போடுறது அப்படிங்கிற வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவாக எடுத்துகிட்டு நான் அப்லோட் பண்ணுறேன். அதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். ரொம்ப ஈஸியான சிவன் கண் பேஸ்கெட். அதாவது பேஸு பார்த்திங்கன்னா நம்ம வந்து நார்மல் நாட்டில் போட்டுட்டோம், அதுவும் பார்த்திங்கன்னா ஏணிப்படி முடிச்சு இல்லாமல் நம்ம பின்னிருக்கோம். ஸோ வந்து ஈஸியாகவும் இருக்கும். ஃபினிஷ் பண்ணுறப்ப மட்டும் கொஞ்சம் மேலே கீழே தெரியாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம சொருகணும். இது வந்து நார்மல் ரன்னிங் ஒயர் பேஸ்கெட்லேயே நம்ம இது மாதிரி தான் சொருகுவோம். ஸோ இதே மாதிரி நீங்கள் சொருகிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த பேஸ்கெட்டோட பார்ட் 1 வீடியோ பார்த்தீங்கன்னா என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். பேஸ் எப்படி பின்னுறது, அதுக்கப்புறம் மேலே வந்து நம்ம எப்படி பின்னி கொண்டு வரது கொஞ்சம் தூரம் அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன். அதுக்கு மேலே உள்ளதெல்லாம் இந்த பார்ட்டில் நம்ம பார்த்தோம். ஹேண்டில் வீடியோவும் பார்ட் 1 வீடியோவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். இந்த சிவன் கண் பேஸ்கெட் வந்து நீங்கள் கண்டினியூவாக பின்னினீங்க அப்படின்னா ஒரு 2 days அந்த மாதிரிலாம் வந்து முடிச்சிடலாம். பட் நான் வந்து இது பின்னி முடிக்க வந்து எனக்கு 1 week ஆகிடுச்சு. அது காரணம் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த கையில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு, இந்த இடம் வந்து நல்ல வலி. ஸோ அதனால நான் ஒரு 3 days வந்து கூட பின்னவே இல்லை. அதுக்கப்புறம் தான் நான் வந்து பின்னினேன். அதுவும் கொஞ்சம் நேரம் தான், ஒரு 4-5 லைன் பின்னுறது, 4-5 லைன் பின்னுறது அந்த மாதிரி தான் பின்னினேன். ஸோ இப்போயுமே லைட்டாக பெயின் இருக்குது, இருந்தாலும் இந்த பேஸ்கெட் வந்து நமக்கு வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ கையில் பெயின் இருந்ததுனால தான் பார்த்தீங்கன்னா பார்ட் 2 வீடியோ போடுறதுக்கு 1 week ஆகிடுச்சு. ஸோ சாரி. எப்படி இருந்தாலும் பார்ட் 1லேயே நான் வந்து ஃபுல்லாகவே டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன் இல்லைங்களா. ஸோ இதுக்கு மேலே வந்து கண்டினியூவாக பின்னி சொருகிறது மட்டும்தான் நம்ம பார்ட் 2ல் பார்த்தோம். ஓகே, கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், ரொம்ப ஈஸியாகவே நான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து சிவன் கண் நாட்டு பேஸ்கெட் வந்து ட்ரை பண்ணுறேன் அப்படின்னாலும் ஓகே, தாராளமாக நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு ட்ரை பண்ணலாம். ஓகேவா? உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.